அப்பா இந்த ஏரியாவில் இந்த தெருவில் தான் வீடு பார்த்துருக்கேன். ஓகேவா? அப்பா இந்த பொறுக்கி பசங்க இருக்கிற ஏரியாவில் ஏன்ப்பா ஒன்றும் வீடு சிக்கச்சவேர்னு நல்லா அழகான பொண்ணு போனாலே கண்டுக்கிற மாட்டாங்க. நீ பள்ளி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு எவன் உன்னை சைட்டு அடிக்க போகிறான்? எதுக்கு தெரியுமா? ஏதோ என் பிள்ளைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தான். வா. என்னப்பா நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? எப்பா நான் கலாச்சிட்டேன்னா அப்பா அதை நண்டு கம்மிட்டு வைப்பேன். வேற எவனாவது கலாச்சிட்டான்னு வச்சுக்க ஏன்டும் சொல்லுவேன். அப்புறம் அவனை போய் அடிக்க போவேன். எவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல, அதனால எவனும் உன்னை கலாய்க்க மாட்டான். வா நான் பார்த்துக்கிறேன். மேலே தான் வீடு பார்த்துருக்கேன். உனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே பார்த்தா தான் ஒன்று சைட் அடிப்பான், மேலே பார்த்தா சைட் அடிப்பான். வா. என்னடா இது நம்ம காமெண்ட்டுக்குள்ளார இவ்வளவு அழகான பொண்ணா யாரா இருக்கும்? மௌனே செம்ம பிகருடா, கொருப்பா இருந்தாலும் கலையாகுதுடா. அநேகமா உனக்கு சித்தி செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செத்த நாய் செருப்பால் அடிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எனக்கு சித்தி செட் பண்றியா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைடானா கட்டையில போற வயசுல உனக்கு நாட்டு கத்தை கேக்குதா? மௌனே மனசை திடப்படுத்திக்கிடா, உனக்கு எப்படியோ அந்த பொண்ணை சித்தி ஆக்கி காட்டுவேன். அதுக்குள்ளார அந்த ஃபிகரை உனக்கு மருமகளா ஆக்கி காட்டுவேன். இது உன் மேலே சத்தியம். நீயா நானா பாத்துருவேன்டா. காத்து வேண்டாம். இல்லப்பா யார் நீங்க திடீர்னு வரீங்க? ஆமா மேடம் யாரு? அவன் எங்கேயோ போறாங்க, அவனுக்கு தேவையாதாது. யாருன்னு கேட்குறீங்க? நேத்தானப்ப அந்த வீடு வந்து மேலே பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறோம். இன்னைக்கு என் மகன் வீடு பார்க்கணுன்னா அதான் கூப்பிட்டு வந்தான். அவனே இந்த மாடிக்கு மட்டும் அவங்க குடி வரல, என் இதயத்திலேயே குடி வர போறாவோ. இதே இருக்குதா உனக்கு? பாப்பா வெட்டி பேசுறது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஷூட் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தப்பு தப்பா பேசுறோம். ஏய் யாரா என் பிள்ளை தப்பா பேசுனவன்? ஏய் என்னடா தப்பா பேசுறீங்க? தப்பாலாம் எதுவும் பேசுறீங்க. ஷூட் நேம் என்னன்னு கேட்டேங்க. ஏய் இந்த மீச போக பொண்ணை பார்த்து தப்பா பேசுறியா? அங்கிள் அங்கிள் தப்பா நினைச்சுக்காதீங்க அங்கிள். ஏண்டா வீடு போகுது, காடு வா வாங்குது, என்ன பார்த்து அங்கிள் கூப்பிடுறியா? ஏய் அவன் பொண்ணை கிண்டல் பண்ணும்போது கூட அவனுக்கு கோவப்படலடா. நீ அவனை அங்கிள் சொல்லும் போது தான் ஜாஸ்தியா கோவப்படான். செத்த நேரம் மூடிச்சுடா. அங்கிள்னு கூப்பிட்டாதானே பொண்ணை கரெக்ட் பண்ண முடியும். யாருக்கு? ஏய் அவன் என்ன பொண்ணை பார்த்து தப்பா பேசுறான், நீ என்ன அங்கிள் அங்கிள்ன்ற? ஏடா ரெண்டு பேரும் இருப்பா இருப்பா இருப்பா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் பேசுவா. என்ன உண்மை? அவன் தப்பாவும் பேசல கிப்பாவும் பேசலப்பா. அவன் ததப்புதா கொஞ்சம், அதனால அவன் ஸ்வீட் நேம்ன்றது உன் காதுல வேற மாதிரி கேட்டுருக்கு. அதை விடுறா, அவன் தான் தத்த காப்பத்துக்கான்னு சொல்லிட்டேன். நீ எப்படி அங்கிள் சொல்லலாம்? அங்கிள்னு சொல்ல, அங்க ஆங்கிள் இச்சிக்கு போறீங்க பார்த்து போங்கன்னு சொன்னேன். ஓ அப்படிதான் சொன்னியா? எங்க தான் தப்பா விழுந்துச்சோ, பார்த்து நடந்துங்க. ஆமா டேய் அந்த ஃபிகரை பாரா எவ்வளவு அழகா இருக்கானு. அதனால அந்த ஃபிகரே எனக்கு கரையாக்கா மாதிரி ஆயிடும் போலதான். அவனே உனக்கு முன்னாடி மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுத்து அந்த ஃபிகரை நான் கரெக்ட் பண்றேன். எது மல்லிப்பூ அல்வா? நீயே பிச்சை எடுத்து பீடி குடிக்கிற நாய், நீ எப்படா இதெல்லாம் வாங்கி கரெக்ட் பண்ணுவேன்? அதுக்கு முன்னாடி நான் கரெக்ட் பண்றேன்டா. வீடெல்லாம் நல்லா சுத்தமா கழுவிட்டு இந்த வாசல் நல்லா கழுவிட்டு பத்திரமா இரு. பொறுக்கி பசங்க இருக்காங்க, பார்த்து நடந்துக்கணும். கீழே எல்லாம் போகக்கூடாது. என்ன என்னை கேட்காம கீழே போகக்கூடாது. அங்கே கழுவிட்டு நான் வந்துடுறேன், கடைக்கு போய் இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், எடுத்து வந்துடுறேன். பத்திரமா இருக்கணும். கடுப்பு நமித்தா, இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். அப்பா எங்கப்பா போனா கைய பிடிச்சிருக்கலாம்ப்பா. வாப்பா பாப்பா. அவன் இப்ப கடைக்கு கட்டிங் வாங்க போயிருக்கலாம். என்ன எங்கடி இழுக்கிறாரு? வழக்கத்துக்கு மாறா இருக்கலாரு. ஜாமன் எடுத்துட்டு வர முடியும். பிள்ளைய கொடுத்து கை பிடிச்சிருக்காடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய கை பிடிச்சிருப்பேன். நான் எங்கேயா உன் பொண்ணை கை பிடிச்சிருக்கேன்? அவதான் ஏன் வலிச்சு நீ இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்துட்டான். என் பிள்ளை எங்கட அவன் கையை பிடிச்சிருக்கிறா? முதல்ல உனக்கு மேல என்ன வேலை? இப்ப வந்த நான் கீழே பார்க்கும் போது எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. சரி பாத்துக்கலாம் வந்தானே என் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறியா? அவள் தைரியமா உனக்கு? வாடா உங்க அப்பா உங்க அப்பா நீ பஞ்சாயத்துக்கு வரணும். என்னடா ஆளாளுக்கு என் கையை பிடிச்சி பேசாதடா. நாங்க இருக்கும்போது யாரை வச்சு பஞ்சாயத்து கூட்டமா? நானும் வந்தேன். மாடி அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கூட்டி விடுறேன். அப்பதான் சரிப்பட்டு வரும். யாயா பஞ்சாயத்து தலைவர்? யாரும் அழகாசனாம் இல்ல? அழகாசனா?
அப்ப இன்னைக்கு பஞ்சாயத்து நடந்த மாதிரி தான். டேய் எங்கடா போறீங்க? நானும் வரண்டா. ஏய் என் புள்ளி ஏன்டா கூட்டும் போறீங்க? ஏய் என் புள்ளி எங்கடா கூட்டும் போற? ஏய் என் புள்ளி எங்கடா கூட்டும் போற? நீ யாரும் பஞ்சாயத்துக்கு காணும், யாரும் ஆளை காணும். இன்னைக்கு என்ன யாரு இன்னைக்கு கைலாசத்தை பிடிச்சி வெளிச்சுன்னு வராங்க? யாருன்னு தெரியலையா? ஐயா இவனுக்கு நியாயத்துக்கு கேளுங்க. இவனுக்கு பார்த்து என்ன தண்டனையோ அதை நீங்க கொடுத்தாகணும். ஆ? என்ன மீச முகத்து டீல் வந்து தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்றான். என்ன விஷயம் தெரியல. ஏதோ பஞ்சாயத்து போல ஏதோ வாங்கல நீங்க ஒரு பொழுதுவாக்கு சிக்கிடுச்சுல ஏதோ வாங்கல போலாம். பாய்களா பஞ்சாயத்துன்னு சொன்னா போக பெல்லு கூட வளர்க்க மாட்டீங்களா? ஒரே நின்றுடுவீங்களா? ஆமா எனக்கு தான் பல்லு இல்லையே, நான் எப்படி விளக்க முடியும்? ஏய் கடாய் மண்டியா, வாயாவது கொப்பிச்சுட்டு வர்ற வரும்போதே நாச்சடிக்குதா? ஏன்னா யானைண்ணா என்ன விட்டோன்ட்டா? ஏமா இது பஞ்சாயத்து, பொம்பளை பிள்ளை வரக்கூடாது. நீ ஏன் இங்க வந்த? நாளைக்கு எவனை பார்த்தாலும் கல்யாணம் முடிப்பான உடனே வா நெல்லு. ஐயா என்ன தலையை கவிஞ்சு உட்காந்துருக்கீங்க? இவளை என்னன்னு பாருங்க ஐயா. என்னத்த பாக்குது? காட்டாளி மாதிரி பெல்லுங்களுமா இருக்குது. அது பாருன்றா. அப்பா என்னப்பா இந்த ஆளு இந்த மாதிரி சொல்றான்? அவன்கிட்ட பஞ்சாயத்து பண்ணா வேணாப்பா. ஏம்மா அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் இந்த ஊருக்கு நாட்டாம. இவருதாம்மா முக்கியம் நமக்கு. தீர்ப்பு சொல்லுவார் பாருப்ப. அவன் எங்க சொல்ல போறான்? அவன் தான் முட்டாள்னு பார்த்தா உங்க அப்பா அதுக்கு மேல அடி முட்டாளாகிறான். என் பக்கத்துல நிக்க வச்சுக்கிறான் பாத்தியா? சரி போடா போட்டு. மோனே 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 ஏன்னா உன்னை ஏத்துக்கணும் வந்தா? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாமே உனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் நீ வருவ. டேய் செய்வேன் பொம்மை, நியாயமா பார்த்தா இந்த இடத்துல நீ நிக்க வேண்டியதா? தெரியாம நான் வந்து மாட்டிக்கிட்டேன். மோனே கரெக்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு நேக்கு இருக்குதுடா. அந்த நேக்கு தெரியாம நீ ஆடிட்ட, அதனாலதான் இங்க வந்து நிக்கிறேன். அப்ப நீ தான் கையை பிடிச்சி இழுச்சுன்னு ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கினாக்கா என்ன குமுறு கஞ்சி காசானுங்க வேடிக்கை பார்க்கலான்னு பாக்குறியா நீ? அப்ப மூடிட்டு நில்றா. இதை எப்படி என்ன பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப கொஞ்சம் தள்ளி நில்றா. டேய் என்னை தள்ளி விட்டுட்டு நீ என்னடா அவ கூட வச்சிட்டு நிக்கிற? இப்படி வாடா. ஏய் அப்படி முடியும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிறீங்க. மீச முகம் பஞ்சாயத்துன்னு பொண்ணுட்டு வந்து விட்டு பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்லிக்கிறான். நீங்க என்னத்துக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நாட்டாம ஐயா என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அதை தானடா கேட்டுங்கிறான். ஐயா நான் வீட்டுல இல்லாத சமயம் இந்த கைலாசை என் பொண்ணை கையை பிடிச்சி எடுத்துனா ஐயா. அதுக்கு நீ பஞ்சாயத்து பண்ணி ஆகணும். ஏய் அவர் இல்லாத போய் நீ ஏன்னா போய் கை பிடிச்சி வச்சா தப்பு இல்ல? அப்ப இருக்கும்போது கையை பிடிச்சி வலிச்சா சரியா? ஏய் பஞ்சாயத்துல வந்து என்ன பேசிக்கிறா? அந்த பொண்ணை நீ கை பிடிச்சி வலிச்சியா? என்ன கையை பிடிச்சி வலிச்சியா? ஏய் மண்டல் அந்த பொண்ணு பெல்லுங்களும் போது அந்த கை பிடிச்சி வலிச்சியா? என்ன பல்லுங்களுமா இருக்குது கையை பிடிச்சி வலிச்சியா? ஏய் கைலாசா நல்லா தெளிவாக்குறியா? அந்த பொண்ணை பக்கத்துல இருக்கிற பொண்ணை கை பிடிச்சி வலிச்சியா? என்ன தெளிவா இருக்கிறியா? பக்கத்துல இருக்கிற பொண்ணை கையை பிடிச்சி வலிச்சியா? ஏய் மீச முக்கா நான் தெளிவா தானே சொல்றேன். ஐயா நீங்க தெளிவாதான் சொல்றீங்க. அவன் வந்து மெண்டல் மாதிரி பேசியிருக்கான். என்ன மெண்டல் மாரி பேசிட்டு இருக்கான்? ஏய் கடாய மண்டியா நான் கரெக்டா தானே பேசுறேன். என்ன கரெக்டா தான் பேசுறான். என்ன நம்ம தப்பா பேசுறோமோ? ஏய் தக்காளி இங்க வாடா. நான் தக்காளி இங்க வாடா. கொண்டக்க மாட்டேங்க கைலாசம் பேச ஆரம்பிச்சிட்டான். கைலாசம் மாதிரி நம்மளும் பேச ஆரம்பிச்சிருவோம். ஜாலியா இருக்கும். என்ன மெண்டல் மாதிரி சிரிச்சுங்கிறானுங்க. சரி நம்ம இதை பார்ப்போம். என்ன இவனுங்களும் நம்மளே மேலே பேசுனானுங்க? ஓ நம்மளுக்கு சப்போர்ட் பண்றானுங்க போல. கைலாசம் கொண்டக மண்டக பேசி இந்த பஞ்சாயத்தையே கலைக்கலான்னு பாக்குறியா? என்ன கலைக்கலான்னு பாக்குறியா? என்ன நம்மகிட்ட வேலை காட்டுறான்? என்ன நம்ம கிட்ட வேலையை காட்டான்? ஏய் கைலாசா என்ன கைலாசம்? ஓ டேய் இவ்வளவு பேருங்கிற என்னடா மெண்டல் மாதிரி பேசிக்கிறா? என்ன மெண்டல் மாரி பேசிட்டு இருக்கா? ஐயா இவன் ஏதோ பிளான் பண்ண பாக்குறான் ஐயா. என்ன ஏதோ பிளான் பண்ண பாக்குறாயா? ஐயா இவன் சரிப்பட்டு வர மாட்டான் ஐயா. எப்பா உங்க வீட்டுல இந்த பொண்ணுக்கு இப்படியாவது நிலைமை இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா ஐயா? என்ன சும்மா இருப்பீங்களா? எல்லாருமே பைத்தியம் ஆயிட்டாங்களே. இந்த பஞ்சாயத்துக்கு வேற கூட்டு வந்துட்டேன் என் மகளை. ஐயா ஒரு நாட்டாமேன்னு என் பிள்ளைய கூட்டு வந்தா நீ ஒண்ணுமே சொல்லாம கம்முன்னு உட்காந்து என்ன அர்த்தம்? என்ன கம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ பஞ்சாயத்து தலைவரே மண்டலா இல்ல ஏற்கனவே மண்டலா இல்ல இப்பதான் மெண்டல் ஆகுறாங்கன்னு தெரியலையே. என்ன தெரியலையா? ஐயோ என் பொண்ணு மெண்டல் ஆயிட்டாலே. இந்த பைத்தியார கூட்டத்துல ஒருத்தன் தான் தெளிவா இருக்கான். இங்க வாயா. என்னது இங்க வாயா? ஏய் நையா சூப்பர்டா கையை கொடு. என்ன கை கொடு? ஐயா இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. நான் ஹைகோர்ட்ல பாத்துக்கிறேன். தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனா கரெக்டா சொல்லுங்கடா பதில. இது என்ன ஊர்ரா? என்னது மெண்டலாடிபுரமா? அப்ப இந்த ஊர்ல எல்லாரும் கால் வச்சா மெண்டல் ஆயிருவாங்களா? என்ன ஆமா என்ன நீனா பைத்தியம் ஆயிட்டு? என்ன பைத்தியம் ஆயிட்டியா? என்னப்பா இவரு உங்களை மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷம்? இதோட பஞ்சாயத்து முடிஞ்சுதுடா. நாட்டாமக்காரே என்ன பஞ்சாயத்து முடிஞ்சு? ஏய் ஒப்ப மெண்டல் ஆயிட்டான். இதுக்கு மேல அவன் வச்சு காப்பாற்ற மாட்டான். வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏய் என்னடி நீ மெண்டல் ஆயிட்டியா? ஏய் நைனா மொத்த குடும்பமும் மெண்டல் ஆயிட்டாங்க. வா நம்ம கிளம்பலாம். என்ன நம்ம கிளம்பலாம்? ஏய்
ஆரம்பிச்சு வந்தீங்க ஆப்பா ஆளை விடுங்களா சாமி. என்ன ஆகுறா சாமி? என்ன ஜூட்டு? என்னடா இது? வந்தானுங்க பேசினானுங்க உடனே ஓட்டமா ஓடுறானுங்க. அப்ப நம்ம எதுக்கு தான் கிட்டுங்க? நம்மளும் கிளம்புவோம்.